Praise the Lord. Hallelujah. God is good. God is good. இது யார் சொல்லுவா எப்போதுமே? நம்ம மத்தியில் இருக்கிற எலிஸ்ராவா அவர் சொல்லுவார். ஸோ காட் இஸ் குட் ஆல் த டைம். ஸோ நானும் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்போதுமே நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ காட் இஸ் நாட் ஜஸ்ட் குட் ஒன்லி ஃபார் டுடே. தேர் இஸ் நோ டைம் ஃப்ரேம். ஆண்டவர் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வி வாண்ட் டு சே காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த தலைப்பு ஆங்கிலத்தில் வந்து ப்ராமிஸ் ஆஃப் த மெசாயான்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மேசையாவின் வாக்குறுதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, வாக்குறுதி. நம்ம சில நேரத்தில் நம்ம ஒண்டர் பண்ணுவோம், இது என்ன அது. சில நேரத்தில் நான் கூட திடீர்னு பார்க்கும்போது நான் தான் அந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணேன். நான் கூட அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது நான் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன நான் சொல்ல வரேன் கொஞ்சம் நேரம் நின்று யோசிப்பேன் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பட் இட் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ டுடே. நான் இந்த தலைப்பு வந்து நான் எதிர்பார்த்ததில்லை, யோசித்ததில்லை, திட்டம் பண்ணதில்லை. பட் இட் ஜஸ்ட் கேம் இன் லைக் தட் இதை வந்து இந்த நாளில் நம்ம ஆண்டவர் சத்தியத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி அதனால தான் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம போதகர் வந்து இது என்ன கிறிஸ்மஸ் காலங்களாக இருக்கிறபடியால் இந்த ஃபர்ஸ்ட் அட்வென்ட் இந்த காலமாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்மஸுக்காக நம்ம ஆயத்தமாக முதலாக நம்ம வருகிறோம். இதற்கு ஆயத்தமாக தான் இந்த செய்தியை கொண்டு வர நான் இருக்கிறேன். ஓகே, கிறிஸ்மஸ் செய்திகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம் இயேசுவோட பிறப்பு, எப்படி பிறந்தார், எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு மத்திய புத்தகத்தில் மற்ற இடங்களில் நம்ம புதிய ஏற்பாடுலையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மேசாயா என்று சொல்லுகிறவர், மெசாயா என்று சொல்லுகிறவர் இந்த ஆண்டவர், நம்ம ஆண்டவர் மத்திய 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வந்து மத்திய 1வது அதிகாரத்தில் மட்டும் கிடையாது. மத்திய 1வது அதிகாரம் வந்து இட் இஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட். அங்கே நிறைவேறுகிற ஒரு காரியம். மத்திய 1வது அதிகாரத்தில் இயேசு எப்படி பிறந்தார், இப்படி அது வந்து இட் இஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட். ஆண்டவர் வாக்கு தத்தம் இந்த மேசாயா என்று சொல்லுகிற இந்த தேவன் வெளிப்பட்ட ஒரு காரியம் வந்து மத்திய 1வது அதிகாரத்திலிருந்து மற்ற பாகங்களில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்தது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. இப்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்க, வெற்றி கொடுக்க, விடுதலை கொடுக்க, இப்படிப்பட்ட ஒருவர் வருவார் என்று சொல்லி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட கருத்தை ஆண்டவர் நிறைவேற்றத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ we want to praise God for that. ஸோ நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நம்ம பிறப்பை வந்து நம்ம வந்து கொண்டாடுகிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் திடீர்னு ஆண்டவர் வந்தார், அப்படி வந்து மத்தியில் வந்து ஆண்டவர் அங்கே வந்து மரியாள் மூலியமாக பிறந்தார், இப்போ நமக்கு கொண்டாடுகிறோம் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. God promised and God fulfilled. அதான் நம்மளோட இது. ஆண்டவர் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிற தேவன். Our God is a God, when He says He will fulfill. சொன்னால் அவர் செய்கிற தேவன். மனுஷங்க தான் சொன்னால் செய்ய மாட்டாங்க, சரியா? சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்க, ஓகேயா? வித்தியாசமாக செய்வாங்க. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தையில் there's holiness, பரிசுத்தம். ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார், அதில் மாற்றம் இருக்காது. நான் சொல்லலையே, அது ஏதோ நான் வேறு மாதிரி சொல்லிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் தப்பு பண்ணுவோம். நான் தப்பு பண்ணுவேன். I will make mistake, you will make mistakes, but God doesn't make any mistake. ஆண்டவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. 1000 வருஷத்துக்கு முன்னே அவர் சொன்னார்னாக்கா, நிறைவேற்றேன்னு சொன்னார்னா அது அவர் நினைவில் இருக்கும். God will remember that and He will fulfill His promises. அவரோட வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றத்தை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும் போது இது வந்து மத்தியில் மட்டும் ஆரம்பிக்கல, அது ஜெனசிஸ் ஆதியாகமத்திலேயே ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம யாவரும் கண்களை முடியும் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தை, இந்த வேலையை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எதை பேசணும் அதை மட்டும் பேசும்படி, எது நீர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீரோ ஆண்டவரே அதை மட்டும் அடியான் பேசும்படி நான் ஒப்பு கொடுக்குறோம். ராஜாவே, உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமை பெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும், நான் சிறுகணும்.
இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய நாம மட்டும் ஆண்டவரே வெளிப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரேஸ் காட். ஜெனசிஸ் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்வோம். Why must Jesus be born? இந்த மேசையா ஏன் வர வேண்டும்? Why must he come? எதுக்காக வர வேண்டும்? எதுக்காக இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனங்கள் பல ஆண்டுகளாக தீர்க்க தரிசிகள் சொல்லி வராங்க பைபிளில்? அது ஏன் இந்த மேசாயா வர வேண்டும்? Why is he so important that Jesus must come into this world? இந்த உலகத்தில் இயேசு மேசாயாவாக வெளிப்பட வேண்டியதுக்கு காரணம் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சண்டே ஸ்கூலில் சொல்லித்தர ஒரு கதையாக தான் இருக்குது. நான் பெரிய கதை சொல்ல வரல. I'll just say the point only, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதாம ஏவாளையும் படைக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் பார்த்து வெரி குட்னு சொன்னார். அப்படி தானே சொன்னார்? குட்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனுஷனை சிரித்து கடைசியாக பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார்? வெரி குட். அப்போ உங்களையும் மின்னும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வா, என்னோட கிரியேஷன் வெரி குட். பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்லலாம், ஓ யூ வெரி குட்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இட் இஸ் காட்ஸ் கிரியேஷன். நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. ஆண்டவரோட பார்வையில் we are very good. வேதம் சொல்லுகிறது அவரோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோமா? சரிங்களா? we are created in the image of God. அவருடைய சாயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயல்னா பார்த்துக்குங்களேன். அதுதான் நம்ம உள்ளத்தில் அன்பு, பொறுமை, இப்படி காரியங்கள் குணங்கள் நமக்குள்ள இருக்கிற காரணம் தெரியுங்களா? அது ஆண்டவருக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அது அந்த ஆண்டவரோட சாயல் சொல்றது. ஆண்டவருக்குள்ள சில இந்த தன்மைகள், ஓகே, the fruit of the spirit, ஆவின் கனிகள், the fruit of the spirit நம்ம வாழ்க்கையில அது வருது. சரிங்களா? ஒரு மிருகத்தை எடுப்போமே, ஒரு மிருகத்தை எடுப்போம். என்ன, ஒரு லயன், ஒரு டைகர் எடுப்போமே, ஒரு டைகர், ஒரு புலி, ஓகே, சிங்கமா புலியை எடுத்துக்கொள்வோமே. ஓகே, அது சில நேரத்தில் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அந்த அந்த குட்டி அதோட குட்டி பார்த்துங்களேன், ஏதாவது கொஞ்சம் பண்ணிடுச்சு நேரத்தில் ஒரே அடிச்சு போட்டுரும், அப்படியே கடிச்சு போட்டுரும் அப்படியே. சரிங்களா? ஏன்னா இட் வில் டூ தட், கடிச்சு போட்டுரும். ஒரு டாக் எடுத்துங்களேன், வீடு சுற்றி இருக்குது, வீடு சுற்றி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதோட பிள்ளை தான், அதோட குடும்பம் தான். ஏதாவது கொஞ்சம் ஏதோ ஒரு சாப்பாடு இருக்குன்னா இது இழுத்துக்கும், அது இழுத்துக்கும். ஏன்னா தாயும் பிள்ளையும் இழுத்துக்குவாங்க. அதில் நான் அப்பாவும் நாயை பற்றி சொல்கிறேன். நான் வேறு எதை நினச்சோம், அவங்க அடித்து சண்டை போட்டுக்குவாங்க. சரிங்களா? பிகாஸ் அந்த அன்பு அந்த நாய் நினைக்காது, ஐயோ இது என்னோட புள்ள, இது புள்ள இப்போதான் அது கொடுக்கும், அது பசியாக இருக்குது நினைக்குமா? சொல்லுங்கள். ஒரு அப்பா டாக், அந்த வேர்ட் நான் சொல்கிறது சரி நல்லா படில எனக்கு நாயின்னு சொல்கிறது. அந்த டாக் அது சொல்லுமா, ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குது, நான் ஒரு சாக எடுக்க போகிறேன், அது எடுக்குது, சரி விட்டு கொடுப்போம் அப்படின்னு செய்யுமா? ஆனால் நீங்களும் நானும் செய்வோமா இல்லையா? செய்ய மாட்டோமா? ஹலோ, செய்வோமா செய்ய மாட்டோமா? சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம ஏன் செய்வோம்னாக்கா அந்த உள்ளுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு அவரோட சாயல், அந்த குணம், அந்த அந்த வர்றங்க, அந்த கிஃப்ட் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவின் கனிகள் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது செய்யாதே, நம்ம தான் அவரோட சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ we are the apple of God's eye. நம்ம we are the apple of God's eye. ரொம்ப விலை உள்ளவர்கள். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் விழுந்ததுனால ஃபால் டவுன், விழுந்துட்டாங்க, பாவம் செஞ்சதுனால போய் ஒளிஞ்சிட்டாங்க. ரைட்டா இல்லையா? ஆண்டவர் ரொம்ப நம்பினாரு ஆதாம ஏவாளை, அவங்க கைவிட்டுட்டாங்க. ஓகே, கைவிட்டுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு நாள் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்கல்ல. பாவம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு அந்த பயம் மற்ற காரியங்கள்லாம் வந்துருச்சு, போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆண்டவரோட உறவு உடையப்பட்டது. ஆண்டவர் ரொம்ப கவலைப்பட்டார். தெரியுங்களா? இட் வாஸ் ஸோ சேட் ஃபார் காட், ஹிஸ் கிரியேஷன் வெரி குட்னு சொல்லி ஆண்டவர் அவரோட சாயலில் படித்த இந்த சிருஷ்டிப்பு பாவத்தில் விழுந்து அவரோட அந்த உறவில் இருந்து தூரமான பருவே ஆண்டவருக்கு ரொம்ப நிச்சயமாக ஆண்டவருக்கு கவலையாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உடனடியாக ஒரு திட்டம் செஞ்சார். இன் ஜெனசிஸ் சாப்டர் 3:15 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 15.
உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, இந்த வசனத்தில் அதிகாரம் தான், 3வது அதிகாரம் தான். ஆதாம ஏவாளும் விழுந்தாங்க பாவத்தில், டிஸ்ஒபேட் அண்ட் ஃபால், பாவத்தினால விழுந்துட்டாங்க. ஆண்டவர் இடத்துல இருந்து அந்த அந்த பிரிவினை வந்துருச்சு. ஆனால் அதிகாரத்தில் இந்த 15வது வசனத்தில் ஆண்டவர் உடனடியாக ஒரு திட்டத்தை அங்கே வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கிட்ட அந்த வசனத்தை சொல்றாரு சொல்ல முடியுங்களா? யாரும் அந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கிட்ட பேசுறாரு சொல்ல முடியுங்களா? டு whom does God, ஓகே, யாருக்கிட்ட சொல்றாரு? யாருக்கிட்ட சொல்றாரு இந்த வசனத்தை? யாருக்கிட்ட சொல்றாரு? ஆதாம் கிட்ட சொல்றாரா? ஏவாள் கிட்ட சொல்றாரா? யாருக்கிட்ட சொல்றாரு? ஏன் சைலண்டா இருக்கீங்க? பேசுங்க. சர்ப்பத்துக்கிட்ட சொல்றாரு. சர்ப்பத்துக்கிட்ட சொல்றாரு, இப்படி செஞ்சிட்டல்ல, இப்படி செஞ்சிட்டல்ல, உழுக வச்சிட்டல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பயே ஆண்டவர் வந்து அந்த ரட்சிப்புக்காக, மனிதர் விழுந்த பிறகு அந்த ரட்சிப்புக்காக ஒரு திட்டத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துறாரு. ஐ வில் புட் enmity between you and a woman and between your offspring and hers. He will crush your head and you will strike his heel. இது வந்து இதை வந்து நம்ம ஆழமாக நம்ம பார்க்க வேண்டுமானா இதுலயே ஒரு பிரசங்கம் இருக்கிறது. நான் அதில் பிரசங்கம் பண்ண வரல. நான் சொல்ல என்னதுன்னா, ஆண்டவர் இங்கே வந்து ஒரு 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 ரட்சகர், சேவியர், ஒரு ரட்சகர், ஒரு மீட்பு கொடுக்கிறவர், ஒரு மேசாயா ஆண்டவர் அங்கே வந்து வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நிறைவேறினது எங்க? மத்திய 1வது அதிகாரத்தில். That was fulfilled, okay, in the book of Matthew, when Jesus was born. இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறத அவன் பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னாக்கா வேதத்தில் அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த ப்ராமிஸ் கொடுத்த பிறகு, அந்த வாக்கு தத்தம், அந்த ப்ராமிஸ், அந்த கட்டளை கொடுத்த பிறகு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சும்மா விட்டு விடலை. என்ன செஞ்சார்னா, வேதம் முழுவதுமாக அங்கும் இங்கும் வாசிச்சோன்னாக்கா அங்கங்கே ஆண்டவர் ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே வருவார். தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பி அங்கங்கே வசனத்தில் அவரை குறித்து, இந்த மேசையாவை குறித்து, இந்த இரட்சகரை குறித்து, அந்த பர்சன் அவரை குறித்து பல இடங்களில் அவர் சொல்லி வரதை நான் பார்க்குறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஜீசஸ்ன்னு பேர் போட்டிருக்குங்களா? சொல்லுங்க. இல்லை. ஜீசஸ் என்று அந்த 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 திட்டத்தில், அந்த ஆண்டவர் இந்த கொடுத்த அந்த திட்டத்தில் வருவார்னு தெரியும். ஆனால் ஜீசஸ் என்று அங்கே பேர் கொடுக்கல. எப்போதும் அந்த வேதத்தில் பார்க்கும்போது இட்ஸ் லைக் அ பசல். என்னோட பைபிள் இட்ஸ் லைக் அ பசல். தமிழில் என்னது பசல்? ஓகே, நான் வந்து ஒரு கூகுள் பண்ணி செக் பண்ணேன். பசல்னா என்னதுன்னு. புதிர் என்று சொல்லிக்கிறது கரெக்டா? கரெக்டா? பரவாயில்ல, நானும் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதிர். அல்லேலூயா. பசல்லாம் இந்த ஜிக்ஸா பசல் மாதிரி அங்கங்கே இருக்குல்ல, இப்படி களைச்சி பட்டுட்டா அப்படி இருக்கும். ஸோ அங்கங்கே ஆண்டவரை வச்சிருக்கிறாரு. நம்ம பைபிள் அழகாக நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரோட வசனம் வார்த்தைகள் நமக்கு உள்ள ஆண்டவர் கிரியை செய்யும்போது, ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுப்பாங்கன்னு போட்டு அவ்வளோதான் போட்டிருக்கோம். யாருக்கு காட்டி கொடுப்பாங்க எப்படின்னு நம்ம முடிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு இடத்துல வந்து தலை இங்கே இருக்கும், காது அங்கே இருக்கும், மூக்கு வந்து சங்கீதத்தில் இருக்கும். சரிங்களா? வேதத்தில் ஆண்டவர் நமக்கு வந்து இட்ஸ் லைக் அ புதையல் போல. இட்ஸ் லைக் என்ன சொல்லுவாங்க? புதையல் என்ன சொல்லுவாங்க? ட்ரெஷர் ஹண்ட். ஓகேங்களா? நம்ம ஒரு இடத்துல ஒரு ஜாமை வச்சுட்டாங்கனாக்கா, ஒரு பொருளை வச்சு கேம் வைப்பாங்க பாருங்கள், நம்ம சர்ச்சில் அடிக்கடி வைப்பாங்க. அங்கங்கே பதிச்சு வச்சுருவாங்க. அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாக்கா, சேர்த்துட்டாங்கனாக்கா, then they know எங்கே போகணும். அதை வச்சு அந்த டைரக்ஷன் where to go தெரியும். they'll get a prize. ஸோ நம்ம சர்ச்சில் வந்து எந்த மூலையில் வச்சாலும் போய் தேடிடுவாங்க. அங்கே நம்ம சர்ச்சில் ரொம்ப பண்டா இந்த மாதிரி பசல்லாம் ரொம்ப வெரி குட். எங்கே நீ ஒளிய வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஹலோ, எதை எங்கே ஒளிய வச்சாலும் சொல்லி பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நம்ம மக்கள் அப்படியே எல்லா இடத்தையும் அப்படியே தலைக்கலாக்கிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ பைபிளில் வந்து ஆண்டவர் இயேசுவை குறித்து, அல்லனா இந்த மெசேயாவை குறித்து அதிக இடத்துல போடப்பட்டிருக்குது. ஏசியான்னு சொல்லும் போது ஏசியா 9 அதிகாரத்தில் இங்கே அதிகமாக நம்ம சொல்ல வேண்டாமல் இருக்கிறது.
For to us a child is born, to us a son is given. பேர் கொடுத்திருக்கா? யார் இந்த யார் இந்த child? யார் இந்த குழந்தை? இந்த குமாரன், இந்த மகன் யார் என்று இல்லை போட்டிருக்கு. தட் இஸ் இந்த மேசாயாவை குறித்து தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் ஜெரிமையா புத்தகத்தில் 23வது அதிகாரம் போனீங்கன்னாக்கா வசனம் 5-6 பார்த்தீங்கன்னாக்கா, days are coming declares the Lord when I will raise up for David a righteous branch என்று சொல்லி இந்த மேசாயாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஜகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமே, அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த இரட்சகரை குறித்து, இந்த மேசாயாவை குறித்து அங்கும் இங்குமா ஆண்டவர் வேதத்தில் அதிகமான இந்த தீர்க்கதரிசிகள் மூலியமா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத பார்க்குறோம். வாசிங்க ஜகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பெர்ஃபெக்ட். இந்த 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 ஓகே, இந்த தேவனை குறித்து, இந்த இரட்சகரை குறித்து, இந்த மேசாயாவை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கு. Shout aloud, O daughter of Jerusalem. இந்த ஜெருசலம் பட்டணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். ஆண்டவர் அங்கே 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 இருந்தது நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்ற, behold your king is coming to you righteous and having salvation. ஓகே, அந்த இடத்துல என்ன சொல்றாரு, தோ ராஜா வருகிறாரு. இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? எப்படிப்பட்ட ராஜா அங்கே எழுதப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ராஜா? மறுபடியும் வாசிங்க. எப்படிப்பட்ட ராஜா அவரு அங்கே சொல்லப்பட்டிருக்கு? இஸ் righteous and having salvation. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தோ ராஜா வராரு. உலகத்தில் ஆயிரக்கணக்கான ராஜா அங்கே இருக்கிறாங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையும் ராஜாக்கள், நான் தான் ராஜா, நான் தான் அதிகாரின்னு இருக்கிறாங்க. பிரிட்டனில் ராஜா இருக்கிறாங்க. இப்போ பேப்பர் பூரா நிறையா கதையாக இருக்குது. அதை சொல்ல வேண்டாம், வாசித்து பார்த்துக்குங்க. யூடியூப்பில் இருக்குது, பேப்பர்ஸில் இருக்குது, நியூஸ் டே அண்ட் நைட் அதுதான் வருது. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே தான் குஞ்சு கிடக்குறாங்க. ஐயோ, அடுத்தது யாருப்பா இதை செஞ்சுருப்பா, யார் இதை செஞ்சுருப்பா, இந்த பேரெல்லாம் வெளியாகிருக்கிற தேடி பிடிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எல்லா டேர்ட்டெல்லாம் வெளியே எடுக்கணும். அது எடுத்தால் தானே அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும். ரிப்போர்ட்டில் நல்லா ஒரு இனிமையான காரியம் வந்தால் தானே நிறைய பேப்பர் வாங்குவாங்க. அப்போனால அது சில பேருக்கு வந்து இந்த அழுக்கான காரியத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கல்ல. ஓ, இந்த மாதிரி வந்திருக்குப்பா, பாருப்பா, எனக்கு பாரு நியூஸில், உடனே அதை திறந்து பார்ப்பாங்க. ஓ, அப்படியா அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த இப்போ பிரிட்டன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அங்கே ராஜா வந்திருக்குன்னு சொன்ன ராஜாக்கள் அவங்களுடைய அந்த ஃபேமிலி, ஓகே, அது குறித்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இவங்கெல்லாம் முன்னுக்கு வந்து நிறையா பேர், அவங்கள மட்டும் சொல்லலை, நிறையா பேர் தலைவர்கள், வேர்ல்ட் லீடர்ஸ், உலகத்தில் உள்ள அதிகாரிகள் வா முன்னுக்கு நிற்கும் போது பார்க்கணுமே. ஓய்யோ வா, அது வாக் லைக் திஸ், ரொம்ப பவர்ஃபுல், இப்படி நடந்துட்டு வா, பெரிய பேச்சு பேசுறது, உலகத்தையே அவங்க கையில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க நிறையா பேர். எப்ஸ்டீன் ஃபைலில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ எல்லாம் வெளியாயிருச்சு, எல்லா நியூஸ் வெளியாயிருச்சு, எல்லாம் ஆடி போயிருக்கிறாங்க. எல்லாம் இந்த பிரசிடென்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர்ஸு, எல்லா ஃபேமஸான பதவியில் இருக்க ரொம்ப முன்னுக்கு ரொம்ப அப்படி காட்டியிருந்தாங்களே, எல்லா பேரும் வெளியாயிருச்சுங்க. ஓகேயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயோ போயிட்டேன் பாருங்க. அப்படியே சில நேரம் இப்படி போனானே, அப்படியே ஒரு எக்ஸைட்டடாக கொஞ்சம் அப்படி பேர் மன்னிச்சுங்க. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகள், இந்த உலகத்தில் உள்ள பிரசிடென்ட்ஸு, இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் யாருமே ரைச்சஸ் கிடையாது. பட் இந்த ராஜா எப்படி வராரா? இஸ் எ ரைச்சஸ் கிங். நீதி உள்ள ராஜா. எங்கே பாரு நீதி உள்ள ராஜா இருக்கிறாங்க. காசை காட்டுனாங்கன்னா எல்லாம் நீதியெல்லாம் குப்பையில் போயிடும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை பார்க்கும்போது பணத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பணமோ பேய், எது சொல்லுங்களேன் யாராவது, என்ன சொல்லுங்க?
சொல்லிடுங்கய்யா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. சாரி, ஏன் கீழே இறங்கிட்டேன். பணத்தை பார்த்தா பணம் கூட வாயை திறக்கும். கேட்டிங்களா? பணத்தை பார்த்தா பெணம் கூட வாயை திறக்குமா? ஓகே, சரி. இப்போ இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ராஜா வந்து நீதி உள்ளவராக இருப்பார். அந்த நீதி உள்ள ராஜா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பாயிண்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய கதையா அவரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. பின்னால் போயிட்டு மனவேதனையாக இருக்கும். எக்ஸைட்டடில் அப்படியே வந்துடுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நான் கொஞ்சம் காரியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஃபாஸ்ட். என்னன்னாக்கா, நிறைய இடத்துல இந்த ராஜாவை குறித்து, இந்த இயேசுவை குறித்து, இந்த ரட்சகர் இந்த மேசாயாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வாசித்த பாகத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்றாரு, அவர் தான் அங்கே சொல்லப்பட்ட, அவரை பற்றி எழுதப்பட்டிருக்குல்ல, பைபிள் எழுதப்பட்டிருக்கு. என்ன சொன்னாரு? He said, this is what I told you. இயேசு சொல்றாரு, this is what I told you while I was still with you. Everything must be fulfilled. எல்லாமே நிறைவேறப்பட வேண்டும். That is written about me. என்னைய பற்றி எழுதப்பட்ட எல்லாமே நிறைவேறப்பட வேண்டும். எதுலன்னு? written about me in the law of Moses. ஓகே, அந்த நியாயப்பிரமாணம். ஓகே, the law of Moses. அவர் எழுதின அந்த புத்தகத்தில், பழைய ஏற்பாடு காலத்தில் தீர்க்கதரிசி சொன்னது, சங்கீதத்தில் உள்ளது, அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு இயேசு சொல்றாரு. அதெல்லாம் நிறைவேறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரேஸ் காட், பிரேஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு we are blessed people. நம்ம வந்து we are blessed people. ஏன் நான் சொல்றேன்னு தெரியுங்களா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. இந்த தீர்க்கதரிசனம் பண்ணாங்களே தீர்க்கதரிசிங்களாம், இட் சேஸ் இன் 1 Peter, எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 10-12 பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரட்சிப்பை குறித்து இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ரட்சகராக வந்தார். சேவியா, பாவிகளை ரட்சிக்க வந்தார். ரைட்? அதுக்கு தான் பிறந்தார், அதுக்கு தான் வெளிப்பட்டார். அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் இருந்து இந்த இயேசு என்ற பேர் அவங்க வந்து இன்னும் பேரை கொடுக்கல. இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இங்கே வருவார், கழுத மேலே வருவார், இந்த மாதிரி இதை தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பேர் கிடையாது. இவங்க என்னென்னா, இந்த தீர்க்கதரிசிங்க வந்து இட் சேஸ் 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 10-12 பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபட்ஸ், அவங்க ப்ரொஃபஸை பண்ணவங்க, இந்த ரட்சிப்பு இது சொல்லப்படுதே, இப்படிப்பட்ட ஒருத்தர் வருவார், இது சொல்லப்படுதே, அவங்க தேடி பிடிக்கிறாங்க. அது யாரா இருக்கும், யாரா இருக்கும், யாரா இருக்கும், இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படி எழுதுறாங்க. எழுதிப்பட்டு யாரா இருக்கும், யாரா இருக்கும்னு சொல்லி பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக என்ன செய்யறாங்க? திங்கிங், ஸ்க்ரச்சிங் தி ஹெட். யாரு என்ன? சில பேர் இருக்காங்க தெரியுங்களா, ஏதாவது ஒரு ரகசியம் சொல்லிட்டா பாதியில் நிப்பாட்டிட்டா என்ன சொல்லுவாங்க? எப்படி செய்வாங்க? என்னவா இருக்கும், அது என்னவா இருக்கும்? தூங்க முடியாது சில பேருக்கு. கரெக்டா இல்லையா? அது தெரிகிற வரைக்கும் தூங்க முடியாது சில பேருக்கு. ஓகே, இது வேறலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி ஒருத்தர் வருவாருன்னு கொடுத்துட்டாரு, யாரா இருக்கும், எப்படியா இருக்கும், இந்த ரட்சிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன காரியம், ஆண்டவர் அவங்கள பயிர்படுத்தி சொன்ன காரியம், அவங்க அதை அனுபவிக்கவில்லையா. they never experience of seeing that. அவங்க தீர்க்க தரிசனம் செய்தார்கள், ஆனால் அதோட கனி, அதோட ஃப்ரூட்டை அவங்க பார்க்க முடியல. வாட் இஸ் த ஃப்ரூட்? ஜீசஸ். ஹல்லேலூயா. அவங்க தீர்க்க தரிசனம் பண்ணாங்க, 1000 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யார்டா யார்டா யார்டான்னு. நம்ம காலத்தில் இப்போ அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் வந்தார், என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாரு, செஞ்சு கொண்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இட்ஸ் a beautiful thing, right? அந்த நாள் தீர்க்கதரிசனம் கொடுத்தாங்க, பட் it couldn't experience what we are experiencing today. அவங்க நம்ம அனுபவிக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய அவர் கூடயே இருக்கிறார் பாருங்க, அந்த இயேசு தான் அவரே என்று தெரிஞ்சு நம்ம வாழ்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியமானவர்கள் நம்மலாம். ஆனால் அந்த தீர்க்கதரிசனம் செய்தாலும் அவங்க தேடிக்கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் அது யாருன்னு கடைசி வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனமே. இப்போது வந்து just want to show you one clip, ஒரு வீடியோ கிளிப்.
பட் என்னன்னாக்கா இது வந்து வெரி ஷார்ட், ஒரு மினிட் தான் இருக்கும். ஒரு மினிட் கூட இருக்கா இல்லைன்னு தெரியல. வெரி ஷார்ட் கிளிப். அது ஆங்கிலத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளிப்மா. Well, King of the Jews, if my kingdom were of this world, my followers would have fought to prevent me from being captured. Oh, you speak of a kingdom. Therefore, you must be a king. Are you a king? I was born for one purpose. To bear witness to the truth. All who can accept the truth hear my voice. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனமே. நம்ம இங்கே பார்க்குறோம், அவர் கேட்குறாரு இங்கே ராஜாவான்னு. ஆனால் அவர் எஸ்ன்னு சொன்னார், ரைட். ஆனால் உலகத்துக்குரிய ஒரு ராஜா இல்லை, இந்த உலகத்தை ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவாக அவர் வந்து அங்கே சொல்லலை. வேதத்தில் நம்ம பார்க்கணும், பல வசனங்கள் இருக்கிறத பார்க்கும்போது அவர் வந்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு, பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார், பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரேஸ் காட். ஸோ இந்த பூமி அந்த நாட்டில் அந்த ஆட்சி செஞ்ச இந்த இஸ்ரேல் பகுதியில் ஜெருசலமெல்லாம் ஆட்சி செஞ்ச மக்கள், இவர் வந்து பூமியை ஆட்சி செய்ய வந்தார், இந்த தேசத்தை ஆட்சி செய்ய வராருன்னு சொல்லி தவறாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாது நாம் பார்க்குறோம். தவறாக பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது, இந்த மெசையா பிறந்திருக்கும் போது, வெளிப்படும் போது, பிறந்திருக்கும் போது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுங்களா? ஹேரோதுன்னு ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா அந்த ராஜாவை நல்லா தெரியும். அவர் கேள்விப்படுறாரு பாருங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன யூதர்களுக்கு ராஜாவா ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு. ஓகேயா, இந்த வைஸ்மேனா அவங்க வாயிலிருந்து வந்துருச்சு. எங்கே அவங்களே தேடிட்டு போகிறாங்க, இங்கே பிறந்திருக்கிறாம இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இங்கே தான் இருக்கிறாரமே நல்லா தேடி கேட்டுட்டு போகிறாங்க. இது ராஜா காதில் விழுந்துருச்சு, ஏறதுக்காக இல்லை, வேர் இஸ் ஹூ இஸ் பார்ன் த கிங் ஆஃப் த ஜூஸ்னு. அவருக்கு பதட்டம் வந்துருச்சு. யார்? ஹெரோது ராஜாவுக்கு பதட்டம். அவரு ராஜா வந்து அவர் கொஞ்சம் வயது கூட இருக்கும், டோன்ட் நோ வாட் த ஏஜ், ஆனால் வயது கூட இருக்கும். இவர் வந்து இப்போ தான் பிறந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பயம், ஐயோ ராஜா. அப்போ என்னன்னாக்கா, இவர் நம்ம பதவி எடுத்துடுவார் உலகத்தில். அவர் அந்த பதவி எடுக்க இந்த ராஜாவாக வரல, ஆனால் அவரோட உள்ளத்தில் ஒரு பயம். நீங்கள் நம்ம வேதத்தில் வாசிச்சோன்னாக்கா ஒரு பயம் வந்துருச்சு. என்ன செஞ்சிட்டாரு தெரியுங்களா? நமக்கெல்லாம் தெரியும் என்ன செஞ்சார். அந்த பயத்தினால அவங்க அவர் கண்டுபிடிச்சு அவர் கொல்லலான்னு பார்த்தார் இயேசு கிறிஸ்துவை. ஆனால் அந்த வாய்ஸ் மேன் எல்லாம் வந்துட்டு அவங்க வேற வழியாக போயிட்டாங்க. ஐயோ இவங்க வந்து நமக்கு செய்தி வந்து கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஏமாத்த அடைஞ்சு இவர் சோ எங்கிரி. அந்த இடத்துல உள்ள 2 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் என்னது, பெத்லஹேமில் 2 வயதுக்கு கீழே உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை செய்தார். He want to make sure that the child is dead, Jesus is dead. ஓகே, ஆனால் அவங்க ஆண்டவர் அற்புதமாக அவங்கள தப்பிக்க வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தப்பிக்க வச்சார். அப்போ இந்த ராஜாவுக்கு என்ன பயம்னாக்கா, இவரே வந்து நம்மளோட பதவி எடுத்துருவாரோ, நம்மளோட பொசிஷன் எடுத்துருவாரோ. ஓகே, அப்படியாக நான் பார்க்குறோம். ஆனால் யோவான் 18வது அதிகாரம் 36 நம்ம பார்த்தோம்னாக்கா, இன் ஜான் சாப்டர் 18 verse 36 it says, பீலாத்து கேட்குறாரு, பைலட் இஸ் ஆஸ்கிங் ஜீசஸ், நோ are you the king of the Jews? யூதருக்கு ராஜாவா நீங்க அப்படின்னு கேட்கும்போது, யோவான் 18 வசனம் 36 வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 18 verse 36 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பதிலை நம்ம கேட்போம். இயேசு பிரத்யுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி கேட்கும் போது, மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்.
அப்படி இந்த உலகத்துக்குள்ள அவரோட ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளதுனாக்கா என்னது, அந்த பதவி பட்டத்துக்காக என்னுடைய சீசர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இஃப் மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் த வேர்ல்ட், இஃப் தே வாஸ் மை சர்வன்ட்ஸ், என்னுடைய வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஓகே, ஆனால் என்னுடைய என்ன சொல்கிறாரு, பட் நவ் மை கிங்டம் இஸ் ஃப்ரம் another place. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பூமியில் வந்து ஒரு ராஜாவாக அவர் ஆட்சி பண்ண, ஒரு பட்டணத்தில் அவர் ஆட்சி பண்ணி அதிகாரம் பண்ண வரல, அவர் வேறு இடத்துல உள்ள ராஜாவாக இருக்கிறாருன்னு சொல்லி அவரே சொல்கிறது நான் பார்க்குறோம். தேவஜனமே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு சில காரியங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவஜனமே, இதை பார்க்கும்போது எனக்கு நினைவு வந்த ஒரு காரியம், யோவான் ஸ்நானகனை பற்றி நான் கொஞ்சம் நினச்சேன். we know who is John the Baptist, right? யார் யோவான் ஸ்நானகன்? யார்? இயேசு கிறிஸ்துவை ஞான ஸ்நானம் கொடுத்தவர். He is the one who baptized Jesus, right? அதே வேளையில் யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார், ஜான் த பேப்டிஸ்ட் என்ன நம்ம சொன்னார், ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து அப்படியே வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டினாரு. ஓ, இயேசு வரதை பார்த்து உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, 100% கரெக்ட். இந்த உலகத்தில் உள்ள பாவத்தை தீர்க்க வந்தவர் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, சரியாக சொன்னார். இட்ஸ் பர்ஃபெக்ட், இட்ஸ் ரைட். ஓகே, அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னார், யோவான் 1:34 என்ன தெரியுமா சொன்னார், ஐ ஹவ் சீன் அண்ட் டெஸ்டிஃபை தட் திஸ் இஸ் த சன் ஆஃப் காட். நான் அவரை பார்த்துருக்கிறேன், இந்த இயேசுவை நான் பார்த்துருக்கிறேன், நான் நிச்சயமாக சாட்சி சொல்ல முடியும். ஐ டெஸ்டிஃபை தட் இஸ் த சன் ஆஃப் காட். அவர் தேவனுடைய குமாரன் என்று வாக்கு கொடுத்தார். யார்? யோவான் ஸ்நானகன். இப்போ வந்து நீங்கள் நம்ம பார்த்தோன்னாக்கா மத்திய 11வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ யோவான் ஸ்நானகன் எங்கே இருக்கிறாருனாக்கா சிறையில் இருக்கார். இஸ் இன் ஜெயில். சிறையில் இருக்கும்போது ஒரு கேள்வி, அவர் என்ன பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அடையாளம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, எவ்வளோ ஒரு விசுவாசமாக இருந்த ஒரு மனுஷன், இயேசுவை ஞானஸ்நானம் கொடுத்தவர். இப்போ அவர் ஜான் த பேப்டிஸ்ட் ஹேவ் ஃபாலோவர்ஸ், வேட ஆட்கள் இருக்கிறாங்க, அவருக்கும் கூட இருக்கிறவங்க, செய்தி கொண்டு போகிறவங்க. அவர்கிட்ட சொல்லிடுறா, இயேசுக்கிட்ட போய் கேளுப்பா, ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஜீசஸ், are you the one who was to come or should we expect someone else? எவ்வளோ ஒரு கவலையான ஒரு காரியம். இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொன்னவர், தேவகுமாரன் என்று சொன்னவர். ஓகே, இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, சிறையில் இருக்கும்போதே ஆட்கள் அனுப்பி, அங்கே சொல்லப்பட்டது நீங்கள் தானா, இல்லை நாங்கள் வேறு யாரையாவது தேடணுமான்னு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. யூசி டவுட், ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. ஏன் இந்த சந்தேகம்? சிறையில் இருக்கிறாரு, இன் ஜெயில். ஒரு டவுட், ஒரு சந்தேகம் அவருக்கு வந்து. இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவரோட கூட இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு சவால், ஒரு போராட்டம் வரும்போது we too can doubt like John the Baptist. யோவான் ஸ்நானகன் போல நம்மளுக்கும் வந்து என்னது, அந்த சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. Just one more thing I just want to share with you. இன்னொரு வீடியோ கிளிப், செகண்ட் வீடியோ கிளிப் நம்ம பார்த்துருவோம். Who do people say the Son of Man is? Some say you are Elijah, the one who preaches repentance. Others say Jeremiah, because he was rejected by the leaders of his time. And still others say one of the prophets, those that spoke on God's behalf. Some say John the Baptizer, Which obviously isn't true. but who do you say I am? You are the Christ, the Son of the living God. These carved statues of blood and blood and other idols that we rest. They're dead and decaying, but we worship the living God. And you are His Son. Blessed are you, Simon, son of Jonah. All your life you've been called son all our years. But today I call you Peter, rock. It is on this rock that I will build my church. The gates of hell shall not prevail against it. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். With this I just want to share this word. என்னதுனாக்கா,
இதெல்லாம் நடந்த பிறகு பாருங்க, நம்ம யோவான் ஸ்நானகன் கூட சந்தேகப்பட்டார். இப்போ வந்து ஆண்டவரோட இருக்கிற சீஷர் இடத்துல ஆண்டவர் இயேசு ஒரு நாள் கேட்குறாரு, சீஷரை பார்த்து கேட்குறாரு, ஹூ டு யூ சே, இந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க என்னை பற்றி, என்னை யாருன்னு சொல்கிறாங்க? அதுதான் நம்ம பார்த்தோம். ஒருத்தங்க யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க, சில பேர் வந்து இலாஜா சொல்கிறாங்க, சில பேர் வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, உயிரோட வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க என்று சொல்கிறாங்க இயேசு இடத்துல. ஆனால் ஆண்டவர் வந்து அங்கே பார்த்து அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த கிறிஸ்மஸ் தினத்தில், கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் இப்போ யாராவது நம்மளை பார்த்து இயேசு யாருங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் நான் என்ன பதில் கொடுப்போம்? வாட் ரெஸ்பான்ஸ் ஷால் வி கிவ்? ஓ, இன்றைக்கி ஆண்டவர் நான் என்னை தான் பார்த்து கேட்குறாரு, நான் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம மனசில் என்ன இருக்குது? வாட் டு வி திங்க் அபவுட் ஜீசஸ்? நான் ஒரு காரியம் சொல்லிடுறேன், இது சொல்லியிருக்கிறேன் முந்தி. ஊழியத்தில் நம்ம போகும்போது சில பேர் நம்ம கூட வராங்க, நம்ம ஸ்டூடெண்ட் பாஸ்டர் அவங்களும் வராங்க நம்ம கூட, பாஸ்டர் சரி, அப்படியாக பல பேர் எல்லாம் வரும்போது பாஸ்டரும் வருவாங்க. அப்படி வரும்போது ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம எவ்வளோ நம்ம ஆர்டருக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க மைண்ட் செட் வந்து அவரை வந்து ஒரு எல்லாரோட மனுஷனை போல் அவரும் ஒரு நல்ல மனுஷன்தான் சொல்கிறாங்க. எல்லாரும் போல் ஆனால் இயேசு ஒரு நல்ல மனுஷன் தான் சொல்கிறாங்க கூடிய, அவர் ஆண்டவர் தேவன் என்று அறிக்கையிட மாட்டாங்க. ஓகே, மற்ற தேவர்களோடைய இயேசுவும் ஒருத்தர் அங்கே வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு வீடுகளுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், படங்கள் இருக்கும், பலவிதமான தேவர்களோட படம் இருக்கும். அதில் ஒரு படம் வந்து இயேசுவோட படம் இருக்கும். இயேசுவை யாரும் கண்டதில்லை, இயேசு இப்படி தான் இருப்பாருன்னு எந்த இடத்துலையும் ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு யாரோ வரைஞ்ச ஒரு படம் அங்கே வச்சுருக்கிறாங்க, அவர் தான் இயேசுன்னு மனசில் நினைக்கிறாங்க. எல்லாரோடையும் சேர்த்து அவங்களும் எல்லாம் சேர்த்து செய்வாங்க, செய்யும்போது எல்லாத்தையும் இயேசுக்கும் சேர்த்து தான் செய்கிறாங்க. அது கிடையாதுங்க. இங்கே வந்து நம்ம பேதுரு ஒட்டனடியாக சொன்னார், ஹி இஸ் கிரைஸ்ட், அவர் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்கிறார். ஹி சேட் த கிரைஸ்ட் ஆஃப் காட். அது வேர்ட் இஸ் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறாரு. கிறிஸ்து என்றால் ஓகே, கிரைஸ்ட் வந்து கிரேக் வார்த்தையில் வந்து கிறிஸ்தோஸ் அப்படி என்றால் அதை ஹெப்ரு பாஷையில் மொழிபெயர்த்தா மேசாயா என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளுக்கு வெளிப்பட்டுட்டாரு, இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் வெளிப்பட்டுட்டாரு. ஹீ இஸ் கிரைஸ்ட், அவர் தான் அந்த மேசையா. அன்னைக்கு ஒரு சந்தேகப்படுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, அவர் மேசையாவாக இருக்கிறார். இன்றைக்கி ஐம் கம்மிங் டு த ஏன்னா கன்க்ளூஷ் பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க, தெரியுமா? 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. யார் சொல்ல முடியுங்களா? ஒன்று வந்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள், உலகத்தில் இருக்காங்க தெரியுங்களா, நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வரப்போதுப்பா, இயேசுவை இயேசு அவர்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இல்லை, ஆனால் உலகத்தில் இருக்கிறாங்க, உலக வழியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், கிறிஸ்மஸ் வரப்போதுலா, இங்கே போகலாம், இந்த திவசம் செலிப்ரேட், இந்த திவசம் ஹாப்பி, கிறிஸ்மஸ் வரப்போது, லாங் லீவு கிடைக்க போகுது, நம்ம இங்கே போகலாமே, ஒரு லாங் ஹாலிடே. ஸோ அப்படிப்பட்ட ஹாலிடேக்காக இயேசுவோட பிறப்பை வந்து ஹாலிடே கிடைக்கும், அதில் ஒரு கொண்டாட்டம். ஹாலிடே போகலாமே, ஒரு வெக்கேஷன் போகலாமே, லாங் ஹாலிடேவாக இருக்குதே, அங்கே போகலாம், கம்பத்துக்கு போகலாமே அங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம். ஓ, இது லாங் ஹாலிடேவாக இருக்கா, இது கிறிஸ்மஸ் டைமாக இருக்குதே, வாங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம். இது உலகம் செலிப்ரேஷன், உலகத்தில் உள்ளவங்க செலிப்ரேட் பண்ணுறது, வாங்க ஒரு பார்ட்டி போடுவோம், ஒரு 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 ஐக்கியம், என்ஜாய். அது ஒரு உலகத்தில் உள்ள மக்கள் என்ஜாய், வாங்க என்ஜாய் பண்ணுவோம். அதோடு சேர்ந்து நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கணும், வாங்க லெட் அஸ் ஆல்சோ என்ஜாய் சொல்கிறாங்க. கிறிஸ்தவங்களும் சேர்ந்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க தப்பான வழியில். தெரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஐ எம் நாட் ஐ ஹோப் தட் ஐம் நாட் ஹர்ட்டிங் எனி ஒன், ஈவன் இஃப் இட் ஹர்ட்ஸ், இஃப் இட் இஸ் ராங் தென் நோ சாய்ஸ். சரிங்களா? பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சில நேரம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கோம், விசுவாசியாக இருக்கிறோம். ஸோ வாட் ஹேப்பன்? பிகாஸ் வி வாண்ட் டு ப்ளீஸ் அதர்ஸ். ஐயோ, கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு மக்கள்லாம் இன்வைட் மை ஃப்ரெண்ட், நோ மை பாஸ், நோ, இவங்கெல்லாம் என்ன மாதிரி லெவலில் உள்ளவங்க தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதை? மரியாதை. அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, தெரியுங்களா? என்ன சொல்கிறேன், எங்கேயோ பார்த்து அதான் நான் சொல்கிறேன், இப்படி எனக்கு தெரியாது இதெல்லாம். மரியாதை கொடுப்போம்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஜஸ்ட் வாண்ட் டு அக்காமடேட் தேம், just want to please them, we offend God.
ஓகே, தேவ மனசை நம்ம வந்து புண்படுத்துகிறோம் தேவ ஜனமே. ஏன்னா மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம அப்படி செய்கிறோம். ஸோ இந்த ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கிறிஸ்மஸ்னாக்கா இது இருக்கும் அது இருக்கும், இப்படி என்ஜாய் பண்ணலாம்ல, விடிய உட்காந்துட்டு இதை செய்வோம் அப்படின்னு. இன்னொரு கூட்ட ஜனம் வந்து உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். அது நீங்களும் நானும் சொல்லுவோமே. ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனமே. இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, நம்ம ஒரு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படின்னு பிறந்தநாள் பாய்க்கு ஒரு பிறந்தநாள்னா அந்த பையன் இருக்கணும் தானே. அந்த பிறந்தநாள் இருக்கிறவங்க அவர் அங்கே அந்த பிறந்தநாள் அந்த பார்ட்டியில் இருக்கணுமா இல்லையா, அந்த செலிப்ரேஷனில் இருக்கணுமா இல்லையா. அந்த பிறந்தநாள் கொண்டாடுறவர் அங்கே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கேக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், கேட்க வெட்டுவோமா? இட் இஸ் நாட் அ பர்த்டே பார்ட்டி எனிமோ, சரியா? இஃப் த பர்சன் ஹூ இஸ் செலிப்ரேட்டிங் பர்த்டே இஸ் நாட் தேர், இட்ஸ் நாட் அ பர்த்டே பார்ட்டி. அதே மாதிரி ஒரு கல்யாணம்னு வச்சுங்களேன், அந்த கல்யாண விருந்தில் பொண்ணு மாப்பிள்ளை இல்லைன்னு வச்சுங்களேன், ஆனால் கல்யாண இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை இல்லை, எல்லாரும் நம்ம உட்காந்துருக்கோம், ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை இல்லைனாக்கா இஸ் தட் அ செலிப்ரேஷன்? கிடையாது. அது போல் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது ஆண்டவரை செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேஷனில் ஆண்டவர் இல்லைனாக்கா மொதல் இடத்துல, தென் இஸ் நாட் கிறிஸ்மஸ் பீப்புள் ஆஃப் காட். சரிங்களா? நம்ம இன்றைக்கி இப்போ நம்மலாம் ஆயத்தத்தில் இருக்கிறோம், லெட் அஸ் செலிப்ரேட் வித் ஜாய் and everything we do. But if Jesus is not there, is a focus, our main hour on the table illanaka, then how wonderful we celebrate. Okay, we can call it as Christmas, we can call it as celebration, that will not honor God. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனமே. With this we want to pray. இதோட நான் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I don't know, this is some of the thing is troubling in my heart. I just spoke it out. I just want to say that, God's word comes in various different ways. தேவனோட வார்த்தை சில நேரம் ரொம்ப கடினமாக இருக்கும், சில நேரம் வந்து லைட்டாக இருக்கும். But I just want to say this, that I feel that compelled that God wants to bring this word, and I shared it with you. I pray that God will bless you this Christmas, bless all of us. என்னையும் சேர்த்து ஆண்டவர் bless பண்ணணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வாருங்கள் நம்ம எழுந்து ஒரு ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. மீ ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் அப்பா. பிதாவே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா. இந்த கிறிஸ்மஸ் தினம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நீர் லூக்கா 2:10-11 சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உண்மையான கிறிஸ்மஸ் என்னதுன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அந்த தேவ தூதன் வந்து சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. திஸ் இஸ் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸில் ஆண்டவர் அந்த தேவ தூதன் அந்த நாளில் அந்த மேய்ப்பர் இடத்துல சொன்ன காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம இடத்துல சொல்கிறாரு. இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் அநேகர் பயத்தில் இருக்கிறீங்க, நம்ம பயத்தில் இருக்கிறோம். many of us are afraid of this time of Christmas. தேவ ஜனமே, the Lord says, the angel of the Lord says, அந்த தேவ தூதன் லூக்கா 2:10-11 சொன்னதை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துலையும் சொல்கிறாரு. இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் பயப்படாதே, do not be afraid. And I bring good news, he said, I bring good news of great joy. இந்த கிறிஸ்மஸ் ஆனது ஒரு சிலருக்கு இந்த கிறிஸ்மஸ் நினைச்சோன்னா ஒரு பயம் வந்துடுது, கிறிஸ்மஸ் சொன்னா கவலை வந்துடுது. அது ஏன்? வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்தில், I bring you good news of great joy. நல்ல செய்தி, மிகுந்த சந்தோஷம் உள்ள ஒரு செய்தி கொண்டாடுறேன்னு தேவதூதன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு மற்ற காரியத்துமே எங்களுடைய கவலை இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய மைண்ட் ஆண்டவரே இதை செய்யணுமே, எங்கள் மைண்ட் எங்கள் சிந்தை அதை செய்யணுமே. ஐயோ இது இன்னும் முடிக்கலையே, இது அதை முடிக்கலையே, ஐயோ பணம் பத்தலையே, ஐயோ இது செய்யறதுக்கு. அதனால தான் ஆண்டவரே அந்த கவலை. ஆண்டவரே இன்னைக்கு நீ சொல்கிற ஒரு காரியம், எங்களுடைய எண்ணம், எங்களோட யோசனை, எங்களோட ஃபோக்கஸ் உங்கள் மேலே திருப்ப சொல்கிறீங்க ஆண்டவரே. You want us to turn our focus to you, not on what I'm going to do, what I'm going to prepare, how much I'm going to do, how much I'm going to prepare, how I'm going to meet my expenses. அது கிடையாது. முதலாக ஆண்டவர் சொல்கிறாரு, seek first his kingdom and his righteousness and everything God will give to us. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்கிற முதலாக தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேட சொல்கிறாரு, மற்றது எல்லாமே சேர்த்து கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் தேவ ஜனமே, ஒரு விதமான தயக்கம் இருக்குன்னா, ஒரு விதமான பயம் இருக்குனாக்கா,
ஏன்னா நம்ம சிந்தை வந்து திசை திரும்பி இருக்கு. யூனோ வாய் த ஃபியர், அந்த பயம் எதனாலனா, ஏன்னா நம்ம திசை வந்து கொஞ்சம் திரும்பிடுச்சு, ஆண்டவரத்துல திரும்பிடுச்சு. இஃப் வி ஃபோக்கஸ் பேக் அவர் மைண்ட், அவர் தாட், அவர் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், இயேசு மேலே நம்ம நோக்கத்தை, நம்ம சிந்தையை வைத்தோம் என்றால் இந்த பயம் நீங்கிவிடும். All the fear will go. Nothing will be more important than Jesus. Hallelujah. இப்போ மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கவலை வருது. மற்ற காரியம்லாம் செய்யணுமேன்னு சொல்லி நினைக்கும் போது தான் நம்மளுக்கு கவலை வருது. ஆண்டவர் நம்ம திசையை திருப்ப சொல்கிறாரு அவர் மேலே. God wants us to refocus our mind, our heart towards Him. அவர் மேலே நம்ம திசை திருப்புவோம். எல்லா கவலைகளை கர்த்தர் எடுத்து போடுவாராக. அப்பா நமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்மஸ் மாதங்களில் இந்த கிறிஸ்மஸ் தினங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.